வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பானம் தான் பார்க்க போகிறோம். அதுதான் நீர்மோர். இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபிங்க. ரொம்ப காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் கோடை காலத்தில் இதை தான் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா மோர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு வீட்டில் பண்ண நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு கடைவோம் இல்லையா, அந்த மத்து அப்படி இல்லைன்னா விஸ்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நொர பொங்குற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் மோர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நொர பொங்கு அடித்ததுக்கப்புறமா அதில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தான் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு. அப்புறம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் நம்ம புளிக்கிற தயிராக இருந்தால் சேர்க்க தேவையில்லை. இது நல்ல புளிப்பு இல்லாத தயிர். அதனால நான் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் தயிருக்கு 3.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் தயிர் எடுத்தீங்கன்னா 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை 2 தடவை நல்லா நம்ம டீ ஆற்றுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஆற்றிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா மோரை நாங்கள் எப்பயுமே மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் நடந்துட்டுருக்கப்ப ஒரு வாட்டர் கேனில் மொத்தமாக கலந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ். அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். அப்படி இல்லை வீட்டில் லீவில் இருக்கப்ப இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நம்ம பாரம்பரிய ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.